ஜூனியர் எம்ஜிஆர் நான் வந்து அவரை வந்து இன்வைட் பண்ணுறேன். நிச்சயமாக அவர் வந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னு. 15-20 நாள் தான் ஆச்சு. இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது, சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. மீண்டும் மீண்டும் இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு நிச்சயமாக இது நிலைக்கும்னு நினைக்கிறேன். இல்லீகலாக நடக்கிற குவாரிகள் எல்லாமே மூடி இருக்காரு. அவ்வளோ வலிமை வாய்ந்த கட்சி இப்போது ஃபஸ்ட்டு 2ஆக பிரிச்சு, அப்புறம் 3ஆக பிரிச்சு, இப்போ எவ்வளோ பிரிவாக பிரிஞ்சு எனக்கு தெரில. இது வரைக்கும் சிஎம் ஆகி புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான் வந்து எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்திருக்காங்க, எம்ஜிஆர் ஐயா வீட்டுக்கு. அண்ட் எடப்பாடி சார் வந்து சிஎம் ஆகிட்டு இது வரைக்கும் வரல. அண்ட் இனிமேல் வருவாரான்னு தெரியாது. இப்போது விஜய் சார் அவரோட அமைச்சரவை வந்து நாங்கள் வந்து எம்ஜிஆர் குடும்பத்தின் சார்பாக ஜூனியர் எம்ஜிஆர் நான் வந்து அவரை வந்து இன்வைட் பண்ணுறேன். நிச்சயமாக அவர் வந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னு. ஸோ அது சொல்கிறதுக்கு தான் அவரையும் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். அண்ட் எல்லா மினிஸ்டர்ஸையும் பார்த்துட்ருக்கேன். இன்னும் சில மினிஸ்டர்ஸ் எல்லாமே பிஸியாக இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் வந்து ஒரு 15-20 நாள் ஆச்சு. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இந்த 15 நாள் 20 நாளில் வந்து இவ்வளோ நடந்துருச்சு, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 15-20 நாள் தான் ஆச்சு. இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது, சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. அண்ட் இந்த ஆட்சி வந்து நிச்சயமாக தளபதி ஆட்சி வந்து மீண்டும் மீண்டும் இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு நிச்சயமாக இது நிலைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கன்ஃபார்மாக இது நிலைக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ பேசுனாங்க எலெக்ஷன் டைமில். இது ஒரு டீமே கிடையாது, நிறைய பேர் வந்து இளைஞர்கள்லாம் அவர் நடிகர்னால கூட்டம் வருது அப்படின்னாங்க. அந்த கூட்டத்தை எல்லாத்தையும் ஓட்டாக மாற்றினார். ஓட்டாக மாற்றி அங்கே சேரில் உட்காந்துருக்காரு. ஸோ அதனால் அவர் சாதிச்சிட்டாரு. அண்டு சாதிச்சிட்டோன்னு எங்களுக்கு எப்போ தெரியும், நிறைய பேருக்கு தெரில, இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுதான். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்தது. இல்லை, ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டேன், ஆனால் உள்ளே வரல. கார்டெலாம் இருக்குது, டிவிகே கார்டெலாம் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ வந்து முறையாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலான்னு நான் அப்ளை பண்ணி கார்டெலாம் வாங்கிட்டேன். ஆமாம் ஆமாம். இல்லை, ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் வந்தோடனே டாஸ்மார்க் 700க்கு மேலே டாஸ்மார்க் மூடிட்டார். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பள்ளிகளுக்கு வந்து நிறைய இது சொல்லிகிட்ருக்காரு, ஒரு நிறைய ஆஃபர்ஸ் போட்டுட்ருக்காரு. அண்ட் அதே மாதிரி நம்ம இது பார்த்திங்கன்னா அந்த குவாரிகள், இல்லீகலாக நடக்கிற குவாரிகள் எல்லாமே மூடி இருக்காரு. அண்ட் நிறைய செயல்பாடுகள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது பண்ணும்போது பெண்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு. ஸோ அதுக்கு தான் சிங்கப்பெண் காவல் படை நியமிச்சிருக்காரு. ஸோ இது வரைக்கும் அப்படி இல்லை, ஆனால் இப்போ அவர் நியமிச்சிருக்காரு. ஸோ அது இன்னும் சிறப்பாக நடக்கும். அண்ட் இன்னும் நிறைய வெயிட் பண்ணுங்கள், நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது, நிறைய செயல்பாடுகள் இருக்குது. இன்னும் செய்வார், செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் அவர் சொல்கிறத தான் செய்கிறாரு, சொல்லாததை செய்யவே மாட்டார். அண்ட் நிச்சயமாக இன்னும் நிறைய வருது உங்களுக்கு. அண்ட் நிரந்தர முதலமைச்சராக நிச்சயமாக விஜய் அண்ணன் இருப்பார். தேங்க்யூ. இல்லை, இனிமேல் தான் பார்க்க போகிறேன். அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன், இனிமேல் தான் பார்க்க போகிறேன். பார்த்து லெட்டர் கொடுத்து அவர் வந்தார்னா எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா எம்ஜிஆர் ஐயா வீட்டுக்கு நிறைய பேர் இது வரைக்கும் வரல. எடப்பாடி ஐயா வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அங்கே வந்தது போது இது எங்கள் குடும்பம் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் யாருமே எம்ஜிஆர் வீடை கண்டுக்கிட்டது இல்லை. ஸோ இப்போது நிச்சயமாக சிஎம் சார் வந்து நிச்சயமாக அங்கே வந்து ஒரு வாய் அவருக்கு சமைச்சு போட்ட ஒரு சமையல்காரர் அங்கே இருக்கார். ஸோ அவர் நிச்சயமாக சமைச்சு சிஎம் சாருக்கு ஒரு வாய் நிச்சயமாக வந்து சாப்பிடுவார்னு நினைக்கிறேன். ஆமாம். இல்லை, அதுதான். எல்லாருமே வந்து எம்ஜிஆர் ஐயாவை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவர் தான் வந்து அவரோட கோட்பாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து அவர் தான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கார். அதாவது அவர் செஞ்ச முறை, அவரோட கான்ஸ்டியூஷன்ஸ், அவரோட அப்போ என்ன பண்ண நினச்சாரோ அதை இப்போ பண்ணிகிட்ருக்கார். ஆமாம். இல்லை, எம்ஜிஆர் ஐயா வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரூல் சொல்லியிருக்கார். என்னென்னா வந்து என் கட்சி உடையக்கூடாதுன்னு. ஸோ என் கட்சி உடையக்கூடாதுன்னு சொன்னபோது தான் வந்து ஃபஸ்ட்டு 2 பிரிவாக மாறிச்சு.
ஒன்று வந்து ரெட்டை புறா ரெட்டை இலை. ஸோ அப்போ வந்து ஜானகியம்மா வந்து இல்லை, ஆமாம், ரெட்டை புறா சேவல். ஸோ அப்போ ரெண்டுமே வந்து பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்றா இருக்கணும்னு சொல்லி ஜானகியம்மா வந்து அம்மாவை வந்து புரட்சி தலைவி அம்மாவை வந்து நடத்த சொன்னாங்க. ஸோ அப்போத்துலேருந்து ஒன்றா நடந்த கட்சி, அப்போது அவ்வளோ வலிமை வாய்ந்த கட்சி இப்போது ஃபஸ்ட்டு 2ஆக பிரிஞ்சு, அப்புறம் 3ஆக பிரிஞ்சு, இப்போ எவ்வளோ பிரிவாக பிரிஞ்சுன்னு எனக்கு தெரில. ஏன்னா அங்கங்கே ஒரு ஏடிஎம்கே இருக்குது, அங்கங்கே ஒரு அதிமுக இருக்குது, எல்லாருமே அதிமுகன்றாங்க. ஆனால் ஒரு அதிமுகவும் அப்படி இருந்தால் அது அதிமுக கிடையாது, அது எம்ஜிஆர் ஐயாவோட கட்சி கிடையாது. ஏன்னா கட்சியும் கொடியும் எடப்பாடி ஐயாட்ட இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு மட்டும் நம்ம வந்து எம்ஜிஆர் ஐயாக்காக நம்ம வந்து ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சிஎம் சார் வந்து இப்போது வந்து விஜய் சார் வந்து அவரோட வழிபாடுக்கு முறையாகவே வந்து அவர் வந்து காப்பாற்றிட்டுருக்காரு. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாள் தான் நான் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் நான். தேங்க்யூ.